ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட கோஸ்ட் ஸ்டோரி பார்க்க போகிறோம். எனக்கு வந்து இங்கே வில்லேஜில் தான், எங்கள் பாட்டி வீட்டில் தான் நடந்தது. பக்கத்தில் ஒரு காடு ஒன்று இருக்குது. அந்த காட்டில் வந்து நாங்கள் சும்மா டேஸ்ட் சுற்றி பார்க்கலாம். அங்கே நெல்லிக்காய்லாம் இருக்குது, பிடுங்கலாம் அப்படின்னு போவோம். நாங்கள் எப்போவுமே நெல்லிக்காய், மாங்காய் இந்த மாதிரி நிறைய பிடுங்களுக்கெல்லாம் போவோம். அதுவும் காட்டுக்காரருக்கு தெரியாமல் ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி பிடிங்கி சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் பிடிங்கிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ போனப்போ காலையில் ஒரு 9 மணி இருக்கும். எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க வீட்டில். அப்போ நாங்கள் அங்கே போனோம். அங்கே போயிட்டு இன்னும் அந்த காட்டுக்காரர் அவங்க வீடுக்கிட்ட போகிறதுக்கு ஒரு 20-30 ஸ்டெப் இருக்கும். அதுக்குள்ளேயே ஏதோ யாரோ கத்துற மாதிரி அலற மாதிரிலாம் சவுண்டு கேட்டுச்சு. நாங்கள் உடனே ரொம்ப பீதியாகிட்டோம். அப்பா சொல்லும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ரொம்ப பீதியாக அங்கேருந்து ஓடி வரும்போது அங்கே பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணத்துலேருந்து அதே மாதிரி சவுண்டு வருது. இந்த பக்கம் கிணறுனா இந்த பக்கம் புளிய மரம். ஏற்கனவே எனக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க, நைட்டு 5 o'clock அங்கே போகும்போது, அது எதுக்கு போனாங்கன்னு சொல்லலை, 5 o'clock அங்கே போகும்போது அந்த புளிய மரத்துலேருந்து ஏதோ ஒன்று என்னை கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குச்சு அந்த மாதிரி சொன்னாங்க. அது கேட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரமாட்டேன்னு சொன்னேன். இருந்தாலும் அவங்க எப்படியும் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போய் அந்த சத்தத்தை கேட்டோன்னே எனக்கு அவ்வளோதான், ஐயோ இன்னைக்கு நம்ம அவ்வளோதான் நினச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் எப்படியோ கண்ணை மூடிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டு, அப்புறம் காட்டில் இருக்கிறவங்களாம் சாயந்தரம் வந்துட்டாங்க. வந்தோடனே அவங்கக்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி உங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சா? இந்த மாதிரி கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கல. எங்களுக்கு அந்த மாதிரி கேட்கவே இல்லை. உங்களுக்கு என்ன கேட்டுச்சுன்னா, உங்களுக்கு பார்த்தோம், உங்களை நாங்கள் கூப்பிட்டோம், ஆனால் நீங்கள் திரும்பி பார்க்காம ஓடி வந்துட்டீங்க, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் அந்த பேய் மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு அந்த மாதிரி நான் சொன்னேன். மற்றவங்க யாரும் பேசவே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த காட்டுக்கு போகிறதே இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் சொல்கிறேன்.